ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம மசாலா பருப்பு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்த்துடலாங்க. நான் 5 பொருள் எடுத்துருக்கேங்க. 5 பொருள் வந்துட்டு பாருங்கள், இந்த வேர்க்கடலை மட்டும் நான் தண்ணியில் போட்டு ஊற விடல. இது நம்ம அப்படியே ஆயிலில் பொரித்து எடுத்துடலாம். இந்த கடலைப்பருப்பு, இந்த கொள்ளு, இந்த பட்டாணி, இந்த மூக்கடலை, இந்த 4 பொருளும் வந்துட்டு நம்ம தண்ணியில் வந்துட்டு நம்ம கிட்ட ஒரு 8 ஹவர் ஊற விடணுங்க. இந்த கடலைப்பருப்பு மாத்திரம் 2 ஹவர் ஊற வச்சா நல்லா ஊறிடும். இந்த மித்த பொருள் வந்துட்டு இந்த 3 பொருளும் 8 ஹவர் ஊறணுங்க. கம்பல்சரி 8 ஹவர் ஊறின பின்னாடி நம்ம 2 டைம் கழுவிட்டு ஒரு காட்டன் துணி வச்சு கீழே போட்டுட்டு ஒரு 1/2 hour நல்லா ஆறணுங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நம்ம கையில் தொட்டால் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாதுங்க. இப்போ நான் இது ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துடலாங்க. ஃபஸ்ட்டு வந்து கடலக்கொட்டை போட்டு பொரித்து எடுத்துடலாங்க. கடலக்கொட்டை பாருங்கள், இந்த நல்லா பொரிச்சிக்கணுங்க. இப்போ இது எல்லாமே எடுத்துடலாங்க. இப்போ மூக்கடலையும் பொரித்து எடுத்துடலாங்க. கடலையும் எடுத்துடலாங்க. இப்போ பட்டாணியும் பொரிச்சிக்கலாங்க. எண்ணெயில் போட்டோன்னே ஒரு மரம் சிடிக்கும், பயப்படாதீங்க. பார்த்து கேஸ் ஸ்லோவாக வச்சு கொஞ்சம் வறுத்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், பட்டாணி நல்லா பொரிச்சு ஆச்சு. இது உஷாராக பார்த்து பொரிக்கணுங்க, இல்லை சிடியும் எல்லாமே ஆயிலெல்லாம் மேலே விழும். சின்ன பசங்களை மாத்திரம் பக்கத்தில் விடாதீங்க. இதே மாதிரி எல்லாமே பொரித்து எடுத்துடலாங்க. கொட்டைங்கெல்லாம் பொரிச்சு ஆச்சுங்க. இப்போ பூண்டு பொரிச்சிடலாம். பூண்டு பாருங்கள், மேலே போட்டோட நம்ம இடித்து வச்சுருக்கோம், அதை சேர்த்திடலாங்க. பாருங்கள், இந்த நல்லா ஃப்ரை ஆனோடனே நம்ம எடுத்துடலாங்க பூண்டு. கறிவேப்பிலையில் பொரிச்சிக்கலாங்க. உஷாராக தூரமாக நின்று போட்டுக்கோங்க. கறிவேப்பிலையில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். லைட்டாக கறிவேப்பிலையில் எடுத்துடலாங்க. பொரிச்சாச்சு. இப்போ வறுத்து வச்சுருக்கிறது எல்லாமே இதில் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஒன்று மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. நான் இப்போ சிறிதளவு சேர்த்துறேன். சில்லி பவுடர் சிறிதளவு சேர்த்துடலாங்க. உப்பு வந்து நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. கேஸ் வந்து ஸ்லோவாக வச்சுக்கிட்டு நிதானமாக இதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த எல்லா கொட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. நான் எல்லாமே ஒரு 100 கிராம் தாங்க போட்டிருப்பேன். ஆனால் உங்களுக்கு எவ்வளோ வேணும் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் அதுக்கு கரெக்டாக இப்போ 100 கிராம்னா எல்லாமே அதே மாதிரி 100 கிராமே எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது சாப்பிட்றதுக்கு மாத்திரம் டைம் இருக்கும்போது இது மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுடுங்க. ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுடுங்க. ரெடி ஆகிடுச்சிங்க. இது வந்துட்டு மசாலா பருப்பு சூப்பராக ரெடியாக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணும்போது மாத்திரம் கண்டிப்பாக பசங்களை மாத்திரம் கிட்ட வச்சிக்காதுங்க. இது ஏன்னா எண்ணெய்லாம் சிடியும். பார்த்து நீங்களும் ஞாபகமாக செய்யுங்க. ரொம்ப உஷாராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனை அமர்த்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.